மத்திய சப்ரகமுவ மேல், வடமேல் மற்றும் வட மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். LOLC தங்கக்கடன் குவிக் டாப் அப். தங்கக்கடன் டிஜிட்டல் ஆகிறது. மத்திய சப்ரகமுவ மேல், தென், வடமத்திய, வடமேல் மற்றும் வட மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு சுமார் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் வங்காள விரிகுடாவின் மேற்கு பகுதியின் மத்தியில் நிலை கொண்டிருந்த மிக பலம் வாய்ந்த மொந்தா சூறாவளியானது நேற்று இரவு 11:30 மணியளவில் ஆந்திர பிரதேசத்திற்கும் ஜனத்திற்கும் இடையான கரை பிரதேசத்தை ஊடறுத்து தரைப்பிரதேசத்தை அடைந்துள்ளது. இலங்கையின் வடபகுதியின் ஆழமான கடல் பிராந்தியங்களுக்கு அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களுக்கு மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகின்றனர். புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக களுத்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். சிலாபம் தொடக்கம் மன்னாரூடாக காங்கேசன்துறை வரையான அத்துடன் காலி தொடக்கம் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 55 முதல் 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக அல்லது கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். தமிழர், தமிழ் பேசும் மக்களின் கருத்துரிமை காவலர்.